இன்றைய நாளுக்கான கர்த்தர் தந்த பைபிள் வசனம்: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 வசன விளக்கம். இந்த வசனம் நம் வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்துள்ள உண்மையான ஆவியின் தன்மையை வெளிப்படுத்துகிறது. பயம் சாத்தான் நம்மிடம் விதைக்க விரும்பும் ஒரு செயல். அது நம்மை ஊக்கமின்மையாக்கி நம்பிக்கையிலிருந்து விலக்கிவிடும். தேவன் பயத்தை ஒருபோதும் நமக்கு கொடுக்கவில்லை. பலத்தின் ஆவி, பரிசுத்த ஆவியால் நமக்கு கொடுக்கப்படும் தைரியம், ஆற்றல், சவால்களை எதிர்கொள்ளும் வலிமை தருகிறது. அன்பின் ஆவி, தேவனுடைய அன்பு நம்முள் நிரம்பி மற்றவர்களை சேவிக்கவும், மன்னிக்கவும், கருணை காட்டவும் நன்மை செய்கிறது. தெளிந்த புத்தியின் ஆவி, தேவன் நமக்கு கொடுத்த விவேகம், புத்திசாலித்தனம், சரியான தீர்மானங்களை எடுக்கக்கூடிய ஆற்றல். இந்த வசனம் நம்மை நினைவூட்டுவது, நாம் பயத்தினால் அல்ல, தைரியத்தாலும் அன்பாலும் தேவனுடைய வழிகாட்டுதலினாலும் வாழ வேண்டும். சிரமங்கள் வந்தாலும் பரிசுத்த ஆவியில் நம்மை உறுதியாக நிறுத்துவார். ஜெபம். பரலோக பிதாவே, நீர் எனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்ததற்கு உமக்கு ஸ்தோத்திரம். என் மனத்தில் இருக்கும் எல்லா பயத்தையும் நீக்கி உமது ஆவியின் வலிமையால் என்னை நிரப்பும். சிரமங்களிலும் சவால்களிலும் நான் தளராமல் தைரியத்துடன் நிற்க உதவி செய்க. என் அன்பு அதிகரித்து பிறருக்கு உமது கிருபையை வெளிப்படுத்தச் செய்யும். என் சிந்தனை தெளிவாக இருந்து உமது சித்தத்துக்கேற்ப நடந்து நல்ல தீர்மானங்களை எடுக்க உதவி செய்க. இத்தகைய வாழ்வை நடத்த உமது பரிசுத்த ஆவி என்னை நாள்தோறும் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.